ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுவும் வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு தரலாம். திக்கான பால் நம்ம காய்ச்சிக்கிறோம். நம்ம அந்த பாலை அடிக்கடி நல்லா கிண்டி விடணும். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கரைச்சி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் நல்லா அதை கலக்கி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. பால் கொஞ்சம் நல்லா கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோன்னே கெட்டியாகும். அது கெட்டியானதுக்கப்புறமா நீங்கள் பாதாம் பவுடர் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க. அதோடு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமும் திரும்ப அந்த பால் திரும்ப நம்மளுக்கு நல்ல கெட்டியாகும், கலரும் இருக்கும். நம்ம மில்க் மேட் கூட இதில் ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுக்காக, ஸ்வீட்னஸ்க்காக மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் நல்லா அதை கலக்கி விடணும். உங்களுக்கு வேணும்னா மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. பால் நல்லா உங்களுக்கு கெட்டியாக ஆகும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 hours கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் இதை திரும்பவும் மிக்சியில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அதை நல்லா அரைச்சிட்டு அதே ட்ரேயில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பிள்ளைகளுக்காக நீங்கள் இதெல்லாமே டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இதே போல் தான் நாங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் கூட செஞ்சுருக்கோம். அதே போல் கலர் கொடுத்து அந்த ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ.